அப்போ ஃபிளாஷ் லைட் வந்து இங்கேயும் அங்கேயும் காணிச்சிட்டு இருக்காங்க. டவுன் த வால், அக்ராஸ் த யார்ட்லயும் காணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிட்வீன் அந்த பாதை அந்த போர்வெல்க்கு போற வீட்டுக்கு பாதையும், எங்க வீடு பாதையிலயும் வந்து என்னது ஃபிளாஷ் லைட்ட வந்து காணிக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஹார்ஸ் ஆன வாய்ஸ் வந்து அவங்க வந்து சொல்றாங்க, "கதவு தொறங்க, கதவு தொறங்க. நாங்க வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து போலீஸ் வந்திருக்கோம்" அப்டின்னுட்டு சொல்றாங்க. நாங்க வந்து என்னன்னா, எனக்கு வந்து கீழ போக ஆச தான். ஏன்னா, த மை மதர் வுட் நாட் ஹியர் ஆஃப் இட். ஏன்னா, எனக்கு கீழ போக ஆச தான். கீழ தான் அந்த பேய் வந்து சுத்திட்டு இருக்கு. நான் வந்து எப்படி எங்க அம்மாட்ட பேய் தான் இருக்குன்னுட்டு சொன்னாலும், எங்க அம்மா கேட்க போறதும் கிடையாது. அப்படின்ட்டு சொன்னாங்க. "வி ஹேவ் அ ஸ்டிச் ஆன்" ஷி பாயிண்டட் அவுட். "யூ ஹேவன்ட் ஹேவ் அ ஸ்டிச் ஆன்" ஷி பாயிண்டட் அவுட். அப்போ வந்து நான் கீழ போனாங்க. எங்க அம்மா வந்து என்ன சொன்னாங்க, "உனக்கு நீ டீசென்ட்டா ஒரு ட்ரெஸ் கூட போடல. ஒரு பாத் டவல மட்டும் வேஷ்டில வந்து கெட்டி வச்சிருக்க. அதனால உன்னாலயும் கீழ போக முடியாது அப்டிங்கிறாங்க. "யூ வில் கேட்ச் யுவர் டெத். ஐ ஓன் த டவல் அரவுண்ட் மீ அகெயின்." Finally, the cops put their shoulder to our big heavy front door with its thick bevel glass and broke it in. ஃபைனலா அவங்க என்ன பண்ணாங்க, காப்ஸ்னா போலீஸ்னுட்டு அர்த்தம் இல்லையா? அப்ப போலீஸ் வந்து என்ன அவங்க ஷோல்டர் வச்சு இடிச்சாங்க. நம்ம படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, நெறைய பேர் கதவு திறக்கலன்னா நம்ம ஷோல்டர் வச்சு இடிப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் ஷோல்டர் வச்சு இடிச்சாங்க. அப்ப இடிச்ச இடியில அவங்க கீழ வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. பெவல்டுனா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, ரெட்யூஸ்டு டூ அ ஸ்லோப்பிங் எட்ஜ்ன்னுட்டு அர்த்தம். அப்போ ஒரு கிளாஸ் இருந்து பெவில் கிளாஸ் இருந்து அந்த கிளாஸ் வந்து அப்படியே உடைச்சுட்டாங்க. அப்போ உடைச்சு அவங்க வந்து எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. ஐ குட் ஹியர் ரன்னிங் ஆஃப் வுட் அண்ட் ஸ்பிளாஷ் ஆஃப் கிளாஸ் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் த ஹால். நான் வந்து எனக்கு என்ன கேட்டது, அந்த வுட் வந்து கீழ சிதற, கிளாஸ் வந்து கீழ சல்லி சல்லியா உடைஞ்சு கீழ சிதற சவுண்ட் வந்து எனக்கு வந்து கேட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஹால்ல வந்து ஈஸிலியே செதறி உடைஞ்சான். Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shot up the front stairs and finally up the back. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, லைட் வந்து இங்கேயும் அங்கேயும் டார்ச் வந்து காணிக்காங்க. அப்போ முதல்ல டார்ச் வந்து லிவிங் ரூம சுத்தி பார்க்காங்க. அதுக்கப்புறம் வந்து டைனிங் ரூமு, அதுக்கப்புறம் ஹாலு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் ஸ்டேர்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலி வந்து நாங்க இருக்க இடத்துக்கு வந்தாங்க. தே காட் மீ ஸ்டாண்டிங் இன் மை டவல் அட் த டாப். அவங்க வந்து என்ன பார்த்துட்டாங்க. நான் வந்து டவல மட்டும் வேஷ்டில சுத்தி கட்டிட்டு இருக்கத என்ன வந்து பார்த்துட்டாங்க. "ஹூ ஆர் யூ?" ஹி டிமாண்டட். "ஐ லிவ் ஹியர்" ஐ செட். அப்ப வந்து அவங்க வந்து ஒரு டவுட்டோட கேட்காங்க. "நீ ஹெவி போலீஸ்மேன் பவுண்டட் அப் த ஸ்டேர்ஸ். ஹூ ஆர் யூ?" ஹி டிமாண்டட். "ஐ லிவ் ஹியர்" ஐ செட். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ஹெவியான ஒரு போலீஸ்மேன் வந்து கேட்காங்க. "நீ யாருன்னுட்டு" கேட்காங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், நான் இங்க தான் இருக்கேன் அப்டின்னுட்டு சொல்றேன். The officer in charge reported to the mother, "No sign of nobody lady," he said. அப்ப ஆஃபீசர் வந்து யார் சார்ஜ்ல இருக்காங்களோ, அவங்க வந்து சொன்னாங்க, ஆ அம்மாட்ட என்ன சொன்னாங்கன்னா, "இங்க யாரும் இருக்கிற மாதிரி தடயமே ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "Must have got away. What would he like?" அப்படின்னு கேட்கறாங்க. அவன் வந்து ஒருவேளை தப்பிச்சு போயிருக்கலாம். எப்படி அவன் இருந்தான்னு கேட்கறாங்க. "There were 2 or 3 of them mothers." அங்க வந்து 2 அல்லது 3 பேர் இருந்தாங்க. அப்படி சொல்றாங்க. "Whooping and carrying on a slamming doors. Funny," said the cop. அவங்க வந்து ஒரு வேள டோர வந்து அடைக்கிற சத்தம் கேட்டது. அதுக்கப்புறம் டோர வந்து தொறக்கிற சத்தம் அத மாரி கேட்டது. அ ஃப காப் வந்து என்ன சொன்னாங்க, "நல்லா காமெடி பண்றீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "All your windows and door was locked inside tight as stick." அப்போ வந்து என்ன சொல்றாங்க, "இந்த டோர் எல்லாம் உள்ளாடியே சாத்தி இருக்கு. அப்ப எப்படி திருடன் வந்து உள்ளாடி வர முடியும்? உள்ளாடி பூட்டி இருக்கு. அப்ப எப்படி திருடன் உள்ள வர முடியும்?" அப்படின்னு கேட்காங்க. Downstairs we could hear the tromping of other police. Police were all over the place. Doors were yanked open, drawers were yanked open. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, டவுன் ஸ்டேர்ஸ் வந்து போலீஸ் வந்து நடக்கிற சத்தம் எல்லாம் எங்களுக்கு கேட்குது. அப்ப போலீஸ் வந்து எல்லா பிளேஸையும் சுத்தி வளைச்சுட்டாங்க. டோர் வந்து கதவு இப்படி தொறந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்க ரூம்ல உள்ள ட்ராயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, தொறந்து வச்சிருந்தாங்க. விண்டோஸ் வந்து தொறந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் புல் டவுன். விண்டோஸ் வர் ஷாட் அப் அண்ட் புல் டவுன். ஃபர்னிச்சர் ஃபெல் வித் டயக்ராம்ஸ். அப்போ வந்து என்னன்னா, அ போலி என்னெல்லாம் தொறந்து வச்சிருந்தாங்க. முதல்ல டோர தொறந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்
டிராயர்ஸ் வந்து தொறந்து வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விண்டோவ வந்து இப்டி ஷார்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ஃபர்னிச்சர் எல்லாம் கீழ தள்ளி, தாறுமாறா கீழ தள்ளி போட்டிருந்தாங்க. Half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled beds away from the walls, tore clothes off the hooks in the closet, pulled a suitcase and box off the shelf. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மொத்தத்துல வீடே அலங்கோலம் பண்ணிட்டாங்க. அந்த இதுல சொல்றாங்க. எப்படி அலங்கோலம் பண்ணாங்கன்னா, ஆ புல்ட் பெட்ஸ் அவே ஃப்ரம் த வால்ஸ். பெட்ஸ வந்து வால்ல இருந்து தள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து க்ளோத்ஸ வந்து கிழிச்சுட்டாங்க. க்ளோசெட்ட வந்து தொறந்து வச்சிருந்தாங்க. சூட்கேஸ் வந்து புல் பண்ணி வச்சிருந்தாங்க. பாக்ஸ் வந்து ஷெல்ஃப்ல இருந்து கீழ போட்டாங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஒன் ஆஃப் தெம் ஃபவுண்ட் அன் ஓல்ட் ஜிதர். ஜிதர் வந்து ஒரு மியூசிக்கலான இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ராய் ஹட் வோன் இன் த பூல் டோர்னமெண்ட். எங்க அண்ணன் ராய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பூல் டோர்னமெண்ட்ல ஒரு ஓல்டு ஜிதர் வந்து ஜிதர்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பரிசா கிடைச்சது. அதுல வந்து எடுத்து பார்க்காங்க. அப்ப "லுக் ஹியர் ஜோ" ஹி செட் ஸ்டம்மிங் வித் அ பிக் பா. அப்போ வந்து ஒரு காப்பி நோட்ல சொல்றாங்க, "இங்க பாரு ஜோ" அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு தெரியுதா? "The cop named Joe took it and turned it over. What is it?" he asked me. அப்போ வந்து காப் வந்து எங்கள்ட்ட கேட்காங்க. "இது என்னதுன்னுட்டு" கேட்காங்க. அப்போ வந்து நாங்க வந்து என்ன சொன்னேன், "இது ஒரு பழைய ஜிதரு. இதுல வந்து எங்க கினியா பிக் வந்து உறங்கும். இதுல தான் எங்க கினியா பிக்னா ஒரு ரோடன்ட் மாதிரி. ஒரு எலி மாதிரி அந்த சைஸ்ல தான் இருக்கும். அது வந்து உறங்கும் அப்டின்னுட்டு நான் சொன்னேன். It was true that pet guinea pig once we had would never sleep anywhere except the zither. But I should never had said so. Joe and other cop looked at me long time. They put the zither back on a shelf. நான் வந்து இது உண்மைதான். ஏன்னா, எங்க கினியா பிக் வந்து எங்கேயும் படுக்காது. ஜிதர்ல மட்டும் தான் படுக்கும். இதுங்கிறது உண்மை. அப்போ வந்து அந்த போலீஸ்மேன் என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஜிதர வந்து ஷெல்ஃப்ல வந்து வச்சுட்டாங்க. "நோ சைன் ஆஃப் நத்திங்" செட் த காப். ஹூ ஹட் ஃபர்ஸ்ட் ஸ்போக்கன் டு மதர். முதல்ல எங்க அம்மாட்ட யார் பேசினாங்களோ அந்த காப் வந்து சொல்றாங்க, ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. நோ சைன் ஆஃப் நத்திங். யாரும் வந்த மாதிரியும் தெரியல எங்களுக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "த லேடி சீம்ஸ் ஹிஸ்டரிக்கல்" அப்படிங்கிறாங்க. இந்த லேடி வந்து ஒரு மாதிரி தான் இருக்காங்க. ன்னுட்டு சொல்லி எல்லாரும் நோட் பண்ணாங்க. பட் செட் நத்திங். யாருமே ஒண்ணும் சொல்லல. எல்லாரும் ஆமா அப்படியே தான் இருக்கும் அப்டின்ட்டு சொல்றாங்க. ஜஸ்ட் லுக்ட் அட் மீ. அதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்தாங்க. இன் த ஸ்மால் சைலன்ஸ் வி ஆல் ஹெர்ட் அ க்ரீக்கிங் இன் த அட்டிக். மறுபடியும் ஒரு சவுண்ட் கேட்குது. அட்டிக் வந்து யாரோ கதவு தொறந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. கிராண்ட்ஃபாதர் வாஸ் டர்னிங் ஓவர் இன் த பெட். ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. கிராண்ட்ஃபாதர் அப்ப என்னது சரிஞ்சு படுத்துட்டு இருந்தாங்க. தாத்தா வந்து இங்கேயும் புரண்டு, அங்க புரண்டு புரண்டு படுத்துட்டு இருந்தாங்க. அந்த சவுண்ட் தான் எங்களுக்கு கேட்குது. அப்போ வாட்ஸ் தட் ஸ்னாப்டு ஜோ. ஒரு போலீஸ்மேன் வந்து கேட்குறாரு. அது என்னதுன்னுட்டு கேட்காங்க ஜோட்ட. அப்போ 5 or 6 cops stand the attic door. Before I could intervene or explain, அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ளாடி 5 ஆர் 6 போலீஸ்மேன் வந்து அந்த அட்டிக் டோர வந்து தொறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ ரியலைஸ் தட் இட் வுட் பி பேட் இஃப் தே பர்ஸ்ட் அவுட் இன் த கிராண்ட்ஃபாதர் அன்அனவுன்ஸ்ட் ஆர் ஈவன் அனவுன்ஸ்ட். நான் வந்து சொல்ல முன்னாடி அவங்க 5 ஆர் 6 போலீஸ்மேன் பேயாச்சு. கதவு தொறந்தாச்சு. தொறந்த பிறவு நான் வந்து என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, இப்ப ஏதாவது ஒரு பேட் இன்சிடென்ட் நடந்ததுன்னா, அதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா நான் சொல்லக்கூடாது போலீஸ்மேன் அங்க பேயாச்சு. He was going through a phase in which he believed that general mates man. தாத்தா என்ன நினைப்பாங்க, ஒருவேளை இவங்க வந்து ஜெனரல் மேட்ஸ் மேன் வர்றாங்க. ஒருவேளை நம்ம எதிரியா இருக்கலாம். எதிரியா இருந்தனால already hammering the stone wall, Jackson were beginning to retreat and even desert. ஒருவேளை நம்ம எதிரியா இருக்கலாம் அப்படின்னுட்டு எங்க தாத்தா வந்து நினைச்சிருவாங்க. நினைச்சு அப்படி வந்து நினைக்கக்குள்ளாடி when I got to that things were pretty confused. The grandfather had evidently jumped the conclusion that the police were deserters. நான் வந்து அட்டிக்குள்ளாடி போக முன்னாடி என்ன நடந்து பார்த்தீங்கன்னா, நான் அட்டிக்குள்ளாடி போக முன்னாடி ஆ திங்ஸ் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. கிராண்ட்ஃபாதர் என்ன நெனச்சாங்க, அவங்க வந்து ஏதோ ஒரு திருடங்க போல, எனிமீஸ் போல வந்துட்டாங்களோ! அப்டின்னு நெனச்சு, அ இது trying to hide away in the bounded bed wearing